Hi friends, welcome to Tamizh Allrounders YouTube channel. நீங்கள் 1000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல இயர்பட் வாங்கணும்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் அப்படிப்பட்ட ஒரு இயர்பட் தான் வாங்கி பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த இயர்பட்டோட நேம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட் பிராண்ட்லேருந்து வந்திருக்க airdopes atom 81. இந்த இயர்பட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ஏர்டோப்போட ஸ்பெஷாலிட்டி அதோட பிளேபேக் டைம் தான். 50 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிளேபேக் வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன் டைம் கேஸோடு சேர்த்து ஏர்டோப்ஸும் சார்ஜ் பண்ணிட்டோம்னா டோட்டலாக 50 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளேபேக் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பீஸ்ட் மோட், குவாட் மைக்ஸ் வித் ENX டெக்னாலஜி, 13mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க, IPX5 ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ளூடூத் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5.3 வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பெக் வைஸ் பார்த்தோம்னா கொடுக்குற காசுக்கு குறைய இல்லாமல் நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ ஓப்பன் பண்ணி அந்த ஏர்டோப்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம எடுத்து பார்த்துருவோம். நான் ஆர்டர் பண்ணியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா கிளாசி பிளாக் கலர் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இயர்டோப்ஸ் கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் சார்ஜர் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்லெட்ஸ் எப்பயும் போட்டில் கொடுக்குற மாதிரி நிறையா புக்லெட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல், எக்ஸட்ரா இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வழக்கமாக போட் ஹெடுன்ற இந்த ஒரே ஒரு ஸ்டிக்கர் மட்டும் தான் வரும். பட் ஆனால் இந்த பாக்ஸில் எனக்கு எக்ஸ்ட்ராவாக 4 ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் கொஞ்சம் கூலாகவே இருந்துச்சு. அது எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சு நம்ம இயர்டோப்ஸ் ஓப்பன் பண்ணி அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஆர்டர் பண்ணியிருந்தது பிளாக் கலர். இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக கை கடக்கமாக நல்லாவே இருந்துச்சு. நம்ம பேக்கெட்டில் போட்டால் கூட நம்மளுக்கு அது பேக்கெட்டில் இருக்க மாதிரி ஃபீலிங்ஸே இருக்காது. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்லெஸ்ஸாக சின்ன பாக்ஸாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாஸி ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ராச்சஸ்லாம் ஆகிறதுக்கு தாறுமாறான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து பதமாக யூஸ் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் இந்த இயர்டோப்பை உங்கள் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இயர்பட் வந்து உங்கள் மொபைல் கூட பேர் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ஓப்பன் பண்ணி காதில் எடுத்து மாட்டுறதுக்குள்ளே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆகிடும் உங்கள் ஃபோனும் ஏர்டோப்ஸும். இது வந்து பார்த்தா பட் டைப் கிடையாது, ஆப்பிளோட இயர்பட்ஸோட ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு சில பேருக்கு செட் ஆகும், ஒரு சில பேருக்கு செட் ஆகாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி போட்டால் காதில் வலிக்கும்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து எனக்கு அவ்வளோவா ஃபீல் ஆகலை, காதில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகலை. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. நமக்கு டச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவாக இருந்துச்சு. இந்த இயர்டோப்ஸில் 3 டைம்ஸ் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா பீஸ்ட் மோட்னு ஆக்டிவ் ஆகும். அது வந்து நீங்கள் கேம் விளாட்றப்ப லோ லேட்டன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிவிடும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி சார்ஜிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரு டாப் குவாலிட்டியே. இதை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு மினிமம் 45 to 1 hour வந்து எடுத்துக்குது. நான் ஒன் டைம் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டேன்னா அந்த வீக் ஃபுல்லாக நான் வந்து சார்ஜ் போட மாட்டேன். எனக்கு அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து சார்ஜ் நிற்குது. இதோட சவுண்ட் குவாலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஃபுல் சவுண்டு வச்சு கேட்டிங்கன்னா இயர்பட்ஸை தாண்டி வெளியே சவுண்டு கேட்குது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி வந்து ஹையாக இருக்குது. காலிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். காலிங் வந்து அவ்வளோவா ஒரு கிளியராக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. இதோட சார்ஜிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி சப்போர்ட் உள்ள கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். சார்ஜிங் வந்து ஃபாஸ்ட்டாக ஆகுது. மைக்ரோ USB கொடுக்காம டைப் சி போர்ட் வந்து கொடுத்தது ஒரு அட்வான்டேஜ் தான். லாஸ்ட்டாக இந்த இயர்பட்ஸில் நான் ஃபேஸ் பண்ண ஒரே ஒரு டிஃபிகல்ட்டி என்னென்னா கனெக்டிவிட்டி இஷ்யூ தான். ஒரு மூமெண்ட்டில் இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் வந்து அந்த கனெக்டிவிட்டின்றது ஒழுங்காக இருக்க மாட்டேங்குது, ரொம்ப லேக் ஆகுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்ச் ஆகுது சவுண்ட்ஸ், அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த இயர்பட் வாங்கினோம்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க நண்பா.